அற்புதமா உங்கள் தேவை எங்கள் சேவை என்பதே எங்கள் தாரக மந்திரம். ஜீவிதம் இது வாழ்வின் வசந்தம். குயிக் இன்சூரன்ஸில் டூ வீலர் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு டூ வீலர் கிளிக் பண்ணணும். நியூ கொட்டேஷன் கிளிக் பண்ணணும். இதில் உங்கள் வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணணும். வண்டியோட டீட்டெயில்ஸை காட்டும். இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த பேஜில் ஓன் டேமேஜ் அல்லது ஓன் டேமேஜ் ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு கேட்கும். நீங்கள் புது வண்டியாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே 5 வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால் ஓன் டேமேஜ் ஒன்லி இதுன்னு போடலாம். அடுத்து பாலிசி எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா எக்ஸ்பைரி ஆன டேட்டை போடணும். நீங்கள் இன்சூரன்ஸ் போட போகிற வண்டியோட ப்ரீவியஸ் பாலிசி எந்த கம்பெனியில் இருக்குங்கிறத செலக்ட் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு எக்ஸ்பைரி டேட்டை செலக்ட் பண்ணணும். போன பாலிசியில் கிளைம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். அதை பண்ணியிருந்தால் எஸ்ஸும் பண்ணலைன்னா நோன் கொடுத்துடணும். கீழே இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கிறணும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த வண்டிக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளோ ப்ரீமியங்கிறது காமிக்கும். நீங்கள் எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட விரும்புகிறீங்களோ அந்த கம்பெனியில் போட்டுக்கலாம். சைடில் மேலே பாயிண்ட்ஸ் காமிக்கும். அந்த பாயிண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதில் எந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீமியத்தோட பிரேக்கப்பை காமிக்கும். ப்ரீமியம் அமௌண்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். அதில் பேன் கார்டு அப்லோட் பண்ணி கேஒய்சி பண்ண வேண்டியிருக்கும். அதில் மேலும் விவரங்கள் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நாமினியோட பேர், ரிலேஷன்ஷிப்பு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே மறுபடியும் ஷோ ஆகும். அதை எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேஒய்சி அண்ட் பேங்கிறத கிளிக் பண்ணணும். கேஒய்சிக்காக பேன் நம்பர் கேட்கும். அந்த கஸ்டமரோட பேன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். கேஒய்சி முடித்தோன்னா பிஸ்னஸில் பே நவுன்னு காட்டும். அதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். அதில் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இப்படி எந்த வகையிலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணி 2 நிமிடத்தில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்சூரன்ஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்.